ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழமி ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நோட்டோ கிளாசிக்கில் எபிசோடு 45 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோவில் போயிடலாம். எட்ரா எல்லா வெப்பனையும் வெளியே. என்ன பேசுற? இங்க இருக்கிறதுலயே பலசாலி நான் தான். இது ஓவர் பேச்சு. பலசாலி தான். எல்லாத்தையும் விட ஒரு பலசாலி. அது பார்த்தா இப்ப காரால என்ன சொல்றது? கண்டிப்பா இந்த தடவை எதிர்க்க மாட்டேன். இவன் கதையை முடிக்கலாம் ஹாகமாரு. இதே மூவை எத்தனை தடவை பயன்படுத்த போற? இதுவே உனக்கான கடைசி தாக்குதல். இதுவே உனக்கு அதிகம்னு நினைக்கிறாங்க. இதுதான் யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகட்டும்டா. அப்புறம் இறங்குறாங்க. திரும்பவுமா முதல்ல பயன்படுத்தணும். திரும்பவும் அதையே பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இருட்டுல சண்டை போடுற மாதிரி இருக்கு. இதுல இருந்து தப்பிச்சு ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான். உனக்குள்ள இருந்த பலம் போயிடுச்சா போடியா? அப்படியா? வா மோதி பார்த்துருப்போம். நீ எத்தனை க்ளோன்ஸ உருவாக்குனாலும் சரி, உன்னை தோக்கடிக்கிறதுக்கு தேவையான தெம்பு என்கிட்ட இருக்கு. வா, எல்லா தாக்குதல்ல இருந்தும் நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இதுல தப்பிக்கிறியான்னு பார்க்கலாம். தயாராக கமாரோ. திரும்பவுமா ஒரே அட்டாக் தான் திரும்ப திரும்ப பண்ணுறான். அந்த அக்கமாரை ஃபஸ்ட்டு அடிச்சிடணும். யார் அடிச்சாலும் ஓகே தான், ஒருத்தர் தெரிய வரும். ரொம்ப கேப்பே விடாம பண்றாங்க. அவன மாதிரியே தான் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா அதை இவனை மாதிரி என்னொன்று மாற்றிருப்பான். அவன் உருவத்துக்கு போயிட்டான். இதுல எது ஒரிஜினல்? இப்போ நருட்டோ யாருன்னு தெரியாம அவனை அடிச்சுக்கிட்டு கூட ஆகும். அவளே அடிச்சுக்கிட்டா நல்லா தான் இருக்கும். நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸுவை கரெக்டா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னு தெரியுது. ஆனா முக்கியமான விஷயத்த நீ மறந்துட்ட. நீ என்ன மாதிரி மாறினதும் நானே கொஞ்ச நேரம் தடுமாறிட்டேன், அது உண்மைதான். ஆனா இப்பவும் என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியும். உன்னால தப்பிக்க முடியாது. ஏன்னு தெரியணுமா? எனக்கு உன்னோட வாசனை தெரியும். என்னோட இந்த முகத்தை பாக்குற திறன் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. பின்னாடி நிக்கிறது மாதிரி மார்க்கமா இருக்கு பாக்குறது. தன்னோட ஒட்டுமொத்த சக்கராவையும் மூக்குக்கு கொண்டு வந்து அவளோட முகர்ந்து பார்க்க அந்த நாயும் மோப்பம் பிடிக்கும். இன்னும் சக்தி வாய்ந்ததா ஆக்கியிருக்கான். வாசனையை வச்சு எதிர இருக்கிறது அதே நருட்டோ யூஸ் பண்ணிருந்தா பிடிக்க முடியும். நல்லா தான் இருக்கும். உன்னோட கதை முடிஞ்சது. தப்பாதான். எப்படி வாசனை மாறிச்சு? கீபாவோட முகர்ற திறன் தப்பா போயிருச்சு. ஆனா எப்படி? எப்படிரா நருட்டோ பாய்? நம்ப முடியல. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது சொல்லுவான் அவனே. அப்ப இதான் நீயா? என்னையே ஏமாத்த பாக்குற?
அதுவும் இல்லையோ? அட்டன் இப்போ எதிரா ஒரிஜினலு அப்ப அவன் எங்க போனா? எல்லாருமே முட்டாள் நினைச்ச ஒருத்தர் இந்த அளவுக்கு சிறப்பா ஓ செயல்பட்டு இருக்கான். செம்மடா. இப்போ ரெண்டுத்துல ஒன்று நருட்டோ தான் ஆனால் பின்னாடி பின்னாடி ஃபர்ஸ்ட் வச்சவன் தான் நருட்டோ. அதான் அதுலயும் குழப்பிருக்கான் பாத்தியா? ஐக்கிய லெவலில் எங்கேயோ இருக்காங்க நருட்டோ. ரொம்ப சிறப்பான தாக்குதல் இது. மோப்ப சக்தி மேலே உன்னையே டவுட் பட வச்சுட்டான் பத்தியா. இப்ப எனக்கு எல்லாமே புரியுது. நீயும் நல்லதா யோசிக்கிற நருட்டோ. கீபா முகர சக்தி நீயும் இல்லை, அவன் மட்டும்தான் யோசிக்கிறான். நருட்டோ புத்திசாலித்தனமா அவரோட பழைய ஃபார்முக்கு மாறல. ஒரு வித்தியாசத்துக்கு அவன் அக்குமாருவா மாறிட்டான். ஆமா அதான் செம்ம ஐடியா அது. சக்தியால கீபாவுக்கு பார்த்தோன்னே உடனே அவன் அவன் வச்சிட்டான். பார்த்ததை நம்பிட்டான். அதனாலதான் அவனை திரும்ப தாக்க முடியல. நருட்டோ இவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்படுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போடி போயல. இன்னுமாடா அப்படி சொல்றது? டேய் திமிரு தானே. தெரியுதா சிங்கன்னு? புரிஞ்சுதா? எப்படி இருக்கு? இது நான் தான் சொல்லுவேன். சரி நீயும் சொல்லிக்கோ. இந்த பொடி பையன் கிட்ட பேசினா எனக்கு தான் நேரம் வீணாகும். பேசி பிரயோஜனம் கிடையாது. நான் புத்திசாலித்தனமா அடி செயல்படுவேன். வாங்கி பொடி பையனா? பொறுமையாரு. இது என்னடா? சரி இன்னும் நான் தோத்து போகல. அவனை விட நான் ரொம்ப வேகமானவன். என்ன பண்றான்? அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அவன் கவனம் சதறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நடந்தா அவன் பின்னாடி போய் என்னோட ஆல்போ ஜோட்ஸுவை பயன்படுத்தி அவன் கதையை முடிச்சிருவேன். எது கையை கடிச்சுக்கிட்டான்? கவலையே படாத. நான் கவனத்தை சதற விடக்கூடாது. நான் இந்த மேட்ச்ல தோக்க மாட்டேன். ஜாக்கிரதையா இரு நருட்டோ. உன்னோட எதிரி கவனமா இருக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்தது நீ என்ன செய்ய போற? இப்பதான் போட்டி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரமாதம். ஒரு ஸ்பெஷல் அட்டாக்க அறிமுகப்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம் நினைக்கிறேன். என்னுடைய சூப்பர் சீக்ரெட் கில்லர் மூவ். ம் அது என்ன மூவ்? என்ன நானும் பார்த்துடுறேன். அவன் என்ன செய்ய போறான்? கவலைப்படாத. இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னது இல்லையா அவன்? ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும். அவன் ஜெயிச்சிருவான். என்ன தோக்கடிக்க ஒரு மூவ் வச்சிருக்கியா? உளராம இங்க இருந்து ஓடிரு. அப்படியா? அத பயன்படுத்துறதுக்கு அப்புறம் முடிஞ்சா பாய தோற. இல்ல கீபா, இவன் சொல்ற எதையும் நம்பாத. நீ அமைதியாரு. கவனத்தை செதற விடாத. தயாரா இருக்கியா? அவன் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, கண்டிப்பா இந்த தடவை அவனை தோக்கடிச்சு காட்டுறேன். என்னடா அப்படிலாம் தவறு நீ? அவன் இஷ்டத்துக்கு தாவான் அவன். All four jutsu. அடி வாங்காதடா. இல்ல நருட்டோ. பொசுக்கு பொசுன்னு அடிச்சிடறான் அவன். எனக்கு நல்லா தெரியும் இவன் தூக்கலாம் போறான்னு. சீக்கிரம் எழுந்திரி நருட்டோ. அவன் வேகமா தாக்கிக்கிட்டே இருக்கிறதால சக்கர எனர்ஜியை என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியல. உனக்கு என்ன ஆச்சு? ஓ அந்த எனர்ஜி எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது எனக்கு. போறியா? வேகமா செயல்படுறானே. சரியா சொன்ன. நருட்டோவால ஹேண்ட் சென்ஸ் கூட பண்ண முடியல. ரொம்ப வேகமாகவும் பலசாலியாகவும் இருக்கான். நருட்டோவால கண்டிப்பா இவனை தோக்கடிக்க முடியாது. நருட்டோ. வாங்க. பிடிச்சிட்டானா? இந்தா, நீ இதை வாங்கிக்க.
அசால்ட்டா கொடுத்துட்டாங்க. கிழிச்சிட்டுக்கிறோம். எனக்கு இன்னும் எனர்ஜி இருக்கு. நான் கண்டிப்பா ஹோகாகே ஆவேன். உன்கிட்ட நான் தோத்து போக மாட்டேன். யார்கிட்டயும் தோக்க மாட்டேன். கனவு கண்டுகிட்டே இரு. முதல்ல என் வேகத்துக்கு ஈடு கொடு. அப்புறமா ஹோகாகே ஆகலாம். மாத்திரை போட்டுட்டு பேசலாம். திரும்ப திரும்ப அடிதான் வாங்குறான். என்னடா பண்ற? அங்க டைம் கிடைக்கலையா டிசிஷன் இது பண்ண? நான் வந்துட்டேன். பேசினா பார்த்தாத செயலை காட்டணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா? நல்லா கேட்டுக்கோ. கண்டிப்பா இந்த ஜென்மத்துல என்னை எதிர்த்து நீ ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இந்த கீபோர்டு எனர்ஜியை போக வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறானான்னு தெரியல. என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். இதுக்கு மேல அதிர்ஷ்டம் உன் பக்கம் இல்ல. ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, இவன் பின்வாங்கவே மாட்டான். ஆமா, புரிஞ்சா சரி. ஒரு ஜலதோஷம் மாதிரி யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் அவனை விரட்ட முடியாது. என்ன பண்ண? இப்படிதான் அவனை புகழணுமாடா? சீக்கிரமா கொஞ்சம் இந்த மேட்சை முடிங்க. உன்னால முடியும் நருட்டோ. ஜெயிச்சு காட்டு. அப்படிதான், நீ எதிர்பார்த்த மாதிரி குழம்ப ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரம் தாக்கு. ஆமா நருட்டோ, யோசிக்காத. தேவையில்லாம அடி வாங்குற ஆள் இல்லை, ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு கண்டிப்பா ஒரு வீக் ஸ்பாட் இருக்கணும். அத முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும். என்ன வேடிக்கை பார்க்கற கீவா? அதுக்குள்ள களைப்பாயிட்டியா? தோத்து போகாம எனக்கு தொல்லை கொடுப்பான்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் ரொம்ப பலவீனமா இருக்கான். அடுத்த தாக்குதல்ல அவன் கதை முடிஞ்சிடும். பேசுனதெல்லாம் போதும். என்னுடைய புது டெக்னிக்கை அறிமுகப்படுத்த போறேன். இதை அப்போலேருந்து சொல்றேன். ரொம்ப தாமதம். நீ மாட்டிக்கிட்ட. எடுத்துரு. என்னடா வேலை பண்ற? நீ ஏன்டா அவன் பின்னாடி போய் நின்ன? இதான சீக்கிரட்டா டேய். சாதாரணமா இருக்கிறத விட இப்ப அவளோட முகர சக்தி 1000 மடங்கு அதிகமா இருக்கு. ஐயோ செத்தா. சும்மாவே நான் 1000 மடங்கு கிண்ணு இழுத்தா. எதிர்பார்க்காத விஷயங்களை தான் செஞ்சுட்டு அதோ பாவி. அவன் நிறைய ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் போட வச்சிருக்கான். இது கண்டிப்பா பிளான் பண்ணது மட்டும் கிடையாது. பரவாயில்ல விடுங்க. டேய், இது ஏதோ பிளான் தானே பண்ணிருக்கு. படுத்த போறேன். ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. அப்பா, இப்போ அவன் என்ன செய்ய போறான்? இது வரைக்கும் நீ என்ன அடிச்சு துவைச்சிருக்கலாம் சிவா. வண்டிக்கு முதல்ல போய் திருப்பி தர போறேன். மூக்கும் காலி. அவன் கொஞ்ச நேரத்துக்கு தான் ஆயிட்டான்ல, இப்போ யூஸ் பண்ணிட்டான். இப்போதான் உனக்கு அந்த டைம் கிடச்சிச்சு இந்த க்ளோன் எடுக்கிறதுக்கு. இந்த நாள் யாரை எதிர்பார்க்கலடா டேய் இப்பா. போடு. செம. போட் போட். அவ்வளோதான்டா, என்ன இந்த அடி போதுமா? முடிஞ்சிச்சு. ஒருத்தன் கூட வாய் தரக்கூடாதா? இவர் எல்லாம் வாய் குழந்த மேடிக்கு தான் இருக்காங்க. பேசுறாங்க பேச்சு. இருந்தாலும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கானா? எனக்கு தெரிஞ்சு சாஸ்கேவை பார்த்து தான் இதை அவன் கத்துக்கிட்டு இருக்கான்.
லீயை பார்த்து இவன் கற்றுக்கிட்டான், இவங்கிட்ட இருந்து இவன் கற்றுக்கிட்டான். லயன்ஸ் விராஜ் பரவாயில்ல, பேரையாவது மாத்தினானே, அதுவே போதும். ஆக மொத்தம் இந்த பெருமை லீக்கு தான். அவ்வளோதான் போல, எழுந்துக்க மாட்டான் போல. எப்பா 4 பேர் சேர்ந்து ஒரேடி அடிச்சிருக்கிறாங்க. இப்ப பேசு. இதுல ஜெயிச்சது நருட்டோ உசுமாக்கி. எழுத்தட்ரா. என்னோட டீம்மேட் ஆச்சே, அதுதான் ஜெயிச்சிட்டேன். அவன் கீபாவை தோக்கடிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கீபாவை நினைச்சா வருத்தமா இருக்கு. இதாங்க ரியலாக வின் பண்ணான்னு ஃபீல் பண்ண முடியுது. என்னால உணர முடியுது, என்னுடைய பலம் அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் உனக்கு அதெல்லாம் கூட உதவுன்னு என்னால் சொல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடிச்சேன் பாத்தீங்களா? நான் ஜெயிச்சிட்டேன். இது யார்கிட்ட போய் எப்படா சொல்லுவேன் நான் எப்படி ஜெயிச்சேன்னு. இப்போ நான் என்ன பண்றது? ஒன்றும் பண்ணாது, அப்படியே இரு. இவ்வளோ எழுந்து ஆகிட்ட பார்த்தாங்க. கூப்பிட்டுட்டா. இப்ப ஏதாவது சொன்னியா? ஹீனாட்டா? கை சகன் விட்டா போட்டுட்டு இருக்கு. என்னன்னா சரி நான் வரேன் அப்படின்னு போயிடுவான். இனாட்டா, அது சரி. ஆமா, இது என்னது? காயத்தை குணப்படுத்துற ஆயின்மெண்ட். அடி பாவி, இந்த டைம்ல கூட போகும்போது தான் அடி வாங்கி பார்த்துன்னு. வாங்கடா. அது நருட்டோ, அதை எடுத்துக்கோ. போயிட்டு இருக்கிறான். சொந்த டீம் போயின்னு இங்கே லவ் பண்ணுகிறான். இதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்லை கீபா. நருட்டோ இவ்வளவு பலசாலியா இருப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. இவன் வேற முறைச்சுனேங்கிறான். இதுக்கு நருட்டோ மேல அக்கறை காட்டுறேன். உனக்கு எங்க சார் எரியுது? இன்னைக்கு சிங்கம் வேற லெவலில் பண்ணிடுச்சு, ஆனால் பண்ணக்கூடாத ஒன்றும் பண்ணிடுச்சு. எப்படி சொல்றது, எனக்கு ஆரம்பத்துலேருந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்தான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது என்ன பண்ணுறான்ட்டு. அவன் டைமே கொடுக்க மாட்டேன்றான், டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிடுறான். இவன் இந்த ஷேடோ பிளான் எடுக்கிறது தான் அப்போலேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கான், விடலை. பட் இவன் விட்டதுனால ஒரு டைம் கிடச்சி அது மூலியமா எனக்கு நடந்துச்சு. அது என்னமோ வேணும்னு பண்ணலான்றான், ஆனால் எனக்கு வேணுனே பண்ண மாதிரி தான் இருக்கு. பயங்கர ஃபன்னுங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டா போச்சு. இந்த 2 எபிசோடும் அப்படி என்ஜாய் பண்ணுவோம். இதெல்லாம் நருட்டோல மட்டும்தான் முடியும். செம்மையா இருந்தது. ஆனா ஆமாம், ஆனால் அந்த ட்விஸ்ட் மட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து கெத்தாக முடிஞ்சிருக்கும். இப்போ யாருனா போய் நீ எப்படா ஜெயிச்ச, எப்படா அவனை இது போடனா எப்படா சொல்லுவேன் இதை. ஒருவேளை இதுதான் உண்மையா ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொன்னா நினைக்கிற டைட்டில்ல இதுக்கு. ஏன்னா அது வந்து எப்பயும் பண்றது அந்த ஷேடோ கிளான் வர்றது. ஸோ அப்போ எதை சீக்ரெட்னு சொன்னா அப்போ அப்படின்றது. இந்ததான் நீ சீக்ரெட் இருந்தியாடா. ஆனால் இது ஒரு லெவலுக்கு இருந்தாலும் இன்னாட்டா பண்ணா பாருங்க, தப்பான டைம்ல தலையை திரும்ப கொடுத்து உன் டீம் தான் அடி வாங்கி அங்கே போயினுங்கிறான் ஸ்ட்ரக்சரில். அப்போ எடுத்துன்னு வந்து கொடுக்குறான், நட்டோனுக்கு அடிபட்டுருக்குல இந்தான்ட்டு. அங்கே பார்த்து சேர்த்து சாவனாலையும் போய்க்கிறான், அதை பற்றி கண்டுக்கல. பரவாயில்ல, அந்த அக்கறை இருந்துச்சு தான், பட் தப்பான டைமில் காமிச்சுதான். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.